ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஃபார் த நியூ டேட்ஸ் டு பி. ப்ரெக்னன்சியில் எவ்வளோ ட்ரைமஸ்டர்ஸ் இருக்குன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு 3 seconds டைம் தரேன், யோசிச்சுட்டு சொல்லுங்கள். ப்ரெக்னன்சியை யூஸ்வலாக நம்ம 3 ட்ரைமஸ்டர்ஸாக பிரிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் டு அரௌண்ட் 12 to 14 வீக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த டைம் வென் யோர் பேபிஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஃபார்மிங். ஸோ இந்த டைமில் வாமிட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் காமனாக இருக்கும். த செகண்ட் ட்ரைமஸ்டர் மீன்ஸ் ஃப்ரம் 14 to 28 வீக்ஸ் ஆஃப் டைம். இந்த டைமில் அந்த ஃபார்ம் ஆன ஆர்கன்ஸ்லாம் ஓரளவுக்கு க்ரோத் ஸ்டார்ட் ஆகிற டைம். The third trimester, which is 28 weeks to term, which is 40 weeks. அந்த டைம் வந்து பேபி ஃபுல்லாக க்ரோ ஆகி மதர் வந்து டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகிற ட்ரைமஸ்டர். இது இல்லாமல் ஒரு 4th trimester ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? This is the time when the mother recovers physically and emotional adjustment also happens. So family support is always essential. So what is morning sickness? Morning sicknessங்கிற டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மார்னிங் சிக்னஸ்னா ப்ரெக்னன்சியில் வர வாமிட்டிங்கோட காமன் டேர்ம். அது மார்னிங் மட்டும்தான் வருமானு பார்த்தீங்கன்னா கிடையாது. கேன் ஹேப்பன் த்ரூ அவுட் த டே. ப்ரெக்னன்சியோட 3 மாசத்துல நிறைய விமன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஜாஸ்தி சிவியாரிட்டியில் இருக்குன்னா கோ மீட் யுவர் கைனகாலஜிஸ்ட் அண்ட் கெட் இட் ட்ரீட்டட். உங்கள் ஒய்ஃப் 3rd ட்ரைமஸ்டரில் இருக்காங்களா? பனிக்கூட நீர் உடையிறது இல்லைனா மெம்பரேன் ரப்சர், இதை பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா? பனிக்கூட நீர் உடையிறது இல்லைனா மெம்பரேன் ரப்சருங்கிறது டெலிவரிக்கு முன்னாடி இல்லை டெலிவரி ஸ்டார்ட் ஆனப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ வீட்லேயே பனிக்கூட நீர் உடஞ்சிருச்சுன்னா உடனே நம்ம பயந்துக்க வேண்டாம். இட் மைட் பி த ஸ்டார்ட் ஆஃப் யுவர் லேபர். ஸோ காமாக பனிக்கூட நீரோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு பேட் வச்சுட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணுங்கள். ஷீ வில் டெல் யூ ஃபர்தர் பிளான் ஆஃப் ட்ரீட்மெண்ட்.